பிரசாந்த் வந்து தளபதியுடைய சட்டையை பிடிக்கிறது இன்டர்வல்ல வந்து பாத்தீங்கன்னா சாரி ட்ரெய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மொமெண்டா பார்க்கப்பட்டது. ட்ரெய்லர்ல அவங்களுக்குள்ளேயே கான்ஃபிளிக்ட் வருது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே கான்ஃபிளிக்ட் வருது. ஓகே, நல்ல ஒரு கான்ஃபிளிக்ஸும் இருக்கும் உள்ளக்க, ஒரு பரபரப்பான ஒரு இது இருக்கும் சொல்லிட்டு. ஏன்னா அது ரொம்ப பேசப்பட்டது அந்த ஷாட்டு. பிரசாந்த் வந்து தளபதி சட்டையை பிடிக்கிறான்னு சொல்லிட்டு, ஏன் இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு நீங்க அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீநிதியை காப்பாத்துறதை விட்டுட்டு நீங்க அடிச்சுக்கிறது அந்த ட்ரெய்லருக்காகவே தனி டப்பிங் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். அது மட்டும் அதுல இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா? அங்க வந்து பேக்ரவுண்டே மாறி இருக்கும். ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா பின்னாடி தண்ணி இருக்கும், ஆனா நீங்க அங்க பாலத்துட்டு நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த இது கவனிச்சிங்களா? ரோட் சைடு இல்ல அப்படி தெரியல. ஆனா இவர் சொல்ற மாதிரி அந்த டைலாக்கே மாறி இருக்கும். ஜெயராம் பேசுவாரு இந்த மாதிரி சென்னையில நிறைய இடத்துல பாம்பு வைக்கிறாங்கன்றது. ஆனா அது படத்துல வந்து தளபதி தான் பேசியிருக்காரு. இல்ல அது ஒண்ணு ப்ரோ. இன்னொன்னு அந்த இன்டர்வல்ல நடந்து வருவார்ல, அது மெட்ரோ. ஆனா ட்ரெய்லர்ல தியேட்டர் மாதிரி காமிச்சிருப்பான். இது முக்கியமான கேள்வி. அதை கேளுங்க. வெங்கட் பிரபு ஸ்பேஸ் வந்து தளபதி டப்பிங் செஷன் எப்படி இருந்ததுன்னு கேளுங்க. அது சொல்லிட்டாரு இன்டர்வியூல. ஒரே நாள்ல பண்ணாராம். இது பண்ணிட்டு அது இது பண்ணிட்டு வெங்கட் பிரபு கூட சொன்னாராம், சார் இது இந்த சின்ன பையனுடைய கேரக்டர் வந்துட்டு நாளைக்கு வச்சுக்கிறோம், ஒரு நாள் பிரேக் எடுத்து அது ப்ரிப்பேர் ஆகிட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் இப்பவே நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மாடுலேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி பேசினாராம். ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு டப்பிங்ல அப்படின்னு சொன்னார்ல. இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ் அந்த டப்பிங் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த இதுதான் அந்த ஸ்ரீநிதியை காப்பாத்துறதை விட்டுட்டு நீங்க அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு நீங்க ஏன்டா அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு இல்லையா, அதெல்லாம் முரட்டுத்தனமான ட்ரைலருக்குன்னே அப்ப தனி டப்பிங் பண்ணிருக்கீங்கிற அளவுக்கு இருக்குது. அது மட்டுமா அந்த சின்ன பையன் பேசுவான்ல, அப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவான்ல, அது அப்படியே விஜய் உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அட ஆமாப்பா, ட்ரெண்டிங்கே காந்தி பத்தம் அவனே என்னதான் ட்ரெண்ட். கரெக்ட். ஃபேக் ட்ரெய்லர் வச்சு ஏமாத்தி விட்டான் தெரியுமா? நிறைய குவாரண்டினோ டொரண்டினோ கன்னிஸ், அப்புறம் வந்து மார்டின் சார்சி கன்னிஸ்லாம் வந்துட்டு அந்த டெட்டனேட்டர் வந்துட்டு யார் வேணா எடுத்து ஆஃப் பண்ணிக்கலாமேன்றான். மூவி அந்த டெட்டனேட்டர் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண முடியுன்றனாலதான் அவன் வந்து ஸ்ரீநிதியை வந்து கத்திய பைப் எடுத்து கழுத்துல குத்தினேன் கொடுன்னுவான். இவங்க எல்லாம் படம் பார்த்தாங்களா இல்ல? எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் தேட்டர் பிரிண்ட்ல உட்காந்து தொட்டுத்தரமா பார்த்துட்டு கதையும் ஒன்றும் என்ன கேமு என்ன மேட்ச்னே தெரியாம என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்னே ஒன்று அவர்கிட்ட கேட்கணும், நிறைய பேர் கேட்க, ரோஹித் சர்மாக்கு இன்னும் 2-3 எலிவேஷன் ஷாட் வச்சிருந்துருக்கலாமே. அவருக்கு ஒரு வில்லனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க படத்துல. அப்படி இருக்கும்போது அங்க பேரலா இன்னொரு நான் சொல்றேன் விபி என்ன சொல்லுவான்னு. உண்மையாவே கிரவுண்ட்லயே அப்படிதான் திருவிவாங்க. படத்துலயாவது சிஎஸ்கே எலிவேஷன் வச்சுக்கிறேனே தாங்க படத்துலயே டேய் அந்த அந்த நான் சரி பேசணும்னா சரி விடு. உங்க படத்துல முரட்டுத்தனமான ஒரு கேரக்டரை கொடுத்திருக்கீங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அது மட்டும் இல்ல, எப்ப டோனி எம்ஐக்கு 6 அடிச்சு ஜெயிச்சு இல்ல அது கிடையாது. நான் அது ஓகே ஃபைனல் வர வச்சோம், உங்களை செமிஃபைனலா வர வச்சோம். இந்த வருஷம் லாஸ்ட்ல தானே முடிச்சீங்க. அப்படின்னு பார்த்தா இந்த சீசன் நீங்க ஃபைனல்ஸே வரலடா, விடுங்கடா. நான் கேட்க விரும்புறது ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. நான் உண்மையிலேயே ஆர்கானிக்கான ஒரு क्वेश्चन வச்சிருக்கேன், அதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, என்ன பேச விடாம நடுவுல இது பண்ணிடுறாங்க. என்னன்னா தலைவரே நீ ஐபிஎல்லே பார்க்காம சண்டே பிரசன்னா fuck you listen to what is இருடா சொல்லட்டும்டா. சொல்லுங்க ப்ரோ. அதாவது நான் சொல்றது நான் வந்து அந்த மெட்டஃபரையும் ஸ்கிரிப்டையும் கனெக்ட் பண்றேன். ஸ்கிரிப்ட்ல வர மெட்டஃபர் தான் மேட்ச், அந்த கமெண்ட்ரி தான் பிஜிஎம். ஓகேயா? கரெக்டா? அது கரெக்ட் தானே? ஏன்னா என்னுடைய புரிதல்ல தான் நீங்க எல்லாரும் இருக்கிறீங்களாங்கிற ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறோம். இது நல்ல ஒரு நல்ல பேச வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. ஸோ வந்து மெட்டஃபர் இஸ் அ கிரிக்கெட் மேட்ச். மெயின் பிக்சர் வந்துட்டு வில்லன் தளபதிக்கும் ஹீரோ தளபதிக்கும் காந்திக்கும் நம்ம ஜீவனுக்கும் நடக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட் தான் இங்க வந்து மெயின் அரேனா. அதான் மெட்டஃபரா கிரிக்கெட் மேட்சோட பேக்ரவுண்ட் மியூசிக் கமெண்ட்ரியை வந்து மெயின் ஃபோக்கஸா வச்சு ரெண்டையும் சிங்க் பண்ணிருக்காங்க. ஓகேயா? ஃபீல்டு நடந்துட்டு இருக்கிறதும் ஃபீல்டுக்கு மேல ஸ்டேடியத்துல ரூஃப்ல நடந்துட்டு இருக்கிறதும் ரெண்டு கதையும் மெர்ஜ் பண்ணிருக்காங்க, ஒரு மெட்டஃபரா வந்து மெர்ஜ் பண்ணிருக்காங்க. இப்ப இதுல வில்லனும் வந்து ஸ்மார்ட்டா மூவ் பண்றாரு, தளபதிக்கு ஒரு ஸ்மார்ட் மூவ். அவர் ஒன்னு ஸ்கோர் பண்றாரு, வில்லன் ஒன்னு ஸ்கோர் பண்றான். திரும்ப தளபதி ஒன்னு ஸ்கோர் பண்றாரு, வில்லன் வந்து கொஞ்சம் ஐ மீன் லைக் அவன் கடைசியில தளபதி வந்து ஜெயிக்கிறாரு, ஹீரோ வந்து ஜெயிக்கிறாரு. அப்போ அங்க வந்து ஒன் சைடா சிஎஸ்கேக்கு மட்டுமே எலிவேஷன் வச்சுட்டு இருக்கிறீங்க, புரியுதா இல்லையா? பேரலா அங்கேயும் ரோஹித் சர்மா ஸ்மார்ட் மூவ் போய் சில விக்கெட்டுகள் போய் ஜெயிச்சிருவானே, வில்லன் ஜெயிச்சிருவானே, அதானே இங்க மேட்ரு. அதுதானே சொல்ல முடியல. அந்த மாதிரி இப்ப தளபதி வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல அங்க வீக் ஆகுறாருல. அங்க
என்ன ஐ மீன் லைக் வந்து தோத்து போற மாதிரி வர்றாருல, ப்ரோ எனக்கு ஜீவன் தெரிஞ்சு கை ஓங்குது இல்ல. சரி சச்சின், நீங்க எத்தனை இல்ல தடவை டூ ஹண்ட்ரட் சேஸ் பண்ணீங்க? நான் உண்மையாவே சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க பிசிசிட்ட இருந்து சர்டைன் ஃபுட்டேஜஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. அதனால வந்துட்டு இவ்வளோ கம்மியான ஃபுட்டேஜ் தான் அவங்க மேபி டோனியோட அந்த இறங்கி வர ஃபுட்டேஜ், அப்புறம் அந்த நடந்து போறது, பேட் பண்றது, சிக்ஸ் அடிக்கிறது அதெல்லாம் வாங்கிப்பாங்க. மித்த பிளேயருக்கு வந்து ஃபில்லர்ஸ் மாதிரி இப்ப ஜடேஜா ஒரு ஃப்ரேம், ரோஹித் ஒரு ஃப்ரேம், இஷான் கிஷான் கேட்ச் பிடிக்கிறது அதுக்கே ஒரு வந்து ஃப்ரேம். அவங்க காசி விஸ்வநாதன் அவங்க பேர்லாம் போட்டிருப்பாங்க. அதுதான்டா சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு மும்பைனா இப்போ அவங்க பிரான்சைசி கிட்ட கரெக்ட். கேட்டிருக்கோம். மேபி உண்மை உண்மை அதுதான் அவங்க சையது திரும்ப ப்ரோ. போயிட்டு அது காசி கிட்ட ஃபுட்டேஜே இப்ப கேட்டு தோனியை இதை காட்டுறது, மட்டும் சொல்லிக்கிறேன், ஜடேஜா, இதை மட்டும் சொல்லிக்கிறேன். ருத்ராஜ். இதுக்கே என்ஓசி வந்து பிசிசிஐ, சிஎஸ்கே, ஐபிஎல் கமிட்டின்னு எவ்வளவு என்ஓசி போயிருக்கும். நீங்க திரும்ப போய் அவங்க எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா திரும்ப போய் ரிலையன்ஸ், அந்த மும்பை இந்தியன்ஸ், இந்தியா கிரிக்கெட், அது இல்ல நிறைய அதை தாண்டி போகும். இதுலயே இல்ல அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகணும். இதெல்லாம் இருக்கு நிறைய, இது இதுல அந்த மேட்ச் ஆகல அந்த நிறைய. கிளைமேக்ஸே சுரேந்தர் ப்ரோ சச்சின் ப்ரோ வைத்தறிச்சலோட பார்த்துருந்தாங்க. சச்சின் ப்ரோன்ற சச்சினும் அதாவது ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கிரிக்கெட்டர், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவில இருக்கிறது சையத் ப்ரோ கரெக்டான பஞ்ச். அவ்வளவுதான். நான் இங்க ஒரே வேற சொல்றா, நீங்க ட்ரீம்ல வாழ்றதுனா ரியாலிட்டியில வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. நான் ஏன்டா அதை போட்டு பாத்துக்கிட்டு இருக்க போறேன் பாவமா. சையத் ப்ரோ அப்பப்போ இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி எம்எஸ் வாங்கி கொடுத்துறீங்க. தோனியுடைய பிரசன்ஸ காட்டும் போது டோட்டல் இல்ல தியேட்டர் நான் என்ஜாய் எரப்ட் ஆகுது. பண்ணேன். அங்க மக்கள் தீப்பழம்பா வெடிச்சு அதான் செதறாங்க. நான் அதுதான் என்ஜாய் அவருக்கான பண்ணேன் கரிஷ்மா. அது ப்ரோ. அதைத்தான் ப்ரோ சொல்றேன். அதெல்லாம் என்ஜாய் பண்ணேன்றத உண்மையை ஒத்துக்கணும். இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? பட் ஆனா என்ன, இல்ல அது அப்படிலாம் கிடையாது. யாரு பணம் இருந்தாலுமே அந்த படையப்பா பிஜிஎம் போட்டு இறங்கி வர்றதெல்லாம் எல்லாருமே தேட்டரே அது மாசு. இருந்துச்சு. அந்த இது தேட்டர் எல்லாம் அதாவது சிஎஸ்கே ஃபேனா அப்படிலாம் கிடையாது. ராகேஷ் ப்ரோ சொல்றாருடா. இல்ல அது பிசிசி அது இப்போ இவன் அபிஷேக் ராஜா இன்டர்வியூல சொல்லியிருக்கான். பிசிசில இருந்தே வந்துட்டு ரூல்ஸ் போட்டிருந்தாங்களா, என்னன்னா வந்துட்டு அந்த கிரிக்கெட் அவங்க இது போடுறப்போ கமெண்ட்ரியை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. அந்த இது அதான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. அதைத்தான் சொல்றேன். இவ்வளவுதான் போடணும், இவ்வளவுதான் படத்தை யூஸ் பண்ணணும்னு இவ்வளவுதான் வாங்கிருப்பாங்க. இவ்வளவுதான் இது கொடுக்காம அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் அவங்க வேற அதை தாண்டி எதுவும் வைக்கல. ஆனா எனக்கு சூப்பரா செம்மையா பண்ணியிருந்தான். ஆனா இன்னொரு அறிவாளி என்ன சொல்றாங்க, டிவில தான் கமெண்ட்ரி கேட்கும், கிரவுண்ட்ல கமெண்ட்ரி கேட்காது. டேய் உனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் எடுக்கிறான்னா அவனுக்குன்னு ஒரு சினிமேட்டிக் லிபர்ட்டி, அவனுக்கு ஒரு இதெல்லாம் சினிமேட்டிக் கமர்ஷியல் லிபர்ட்டி. எலிமெண்ட்ஸ்ரா இதெல்லாம். டேய் அதைத்தாண்டா சொல்றேன். அவங்களுக்கு அவ்வளவு மூளை பொங்கி வெளியில வலியுது போல. டேய் ஆக்சுவலா கிரவுண்ட்ல ஒரு மாதிரி பிரிட்ஜ் மேல இருந்து எப்பறா கீழ குதிக்க முடியும்? தண்ணி பீச்சிக்கிட்டு வருமாடா பிரிட்ஜ்ல. டேய் அதைத்தாண்டா சொல்றேன். அவங்க என்ன டேய் அவங்க அவ்வளவுதான்டா அறிவு கமர்ஷியல் இருக்கு. மூவிக்கு சினிமேட்டிக் லிபர்ட்டி உண்டுடா, அத கூட புரிஞ்சிக்க மாட்டானுங்க பைத்தியக்காரனுங்க. இல்ல எத்தனை கிரிக்கெட் படம் வந்திருக்கு, அதனால கமெண்ட்ரி வரதாடா செய்யுது. என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. டேய் அதைத்தான்டா சொல்றேன். அவங்க டெட்டனேட்டர் யாரு வேணா ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சரி விடு. அது திருப்பி இது பண்ணலாம், அத திருப்பி இது பண்ணலாம் தானே அவன் கழுத்துல வைப்பான். இப்ப அவர் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அவன் கேட்பான்ல. ஆமா அதுதானே திரும்ப அதுக்குதான் கேட்பான். இல்ல அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க, கன்னு எப்பயுமே பின்னாடி தான் இருக்கு, பேண்ட்டுக்கு பின்னாடி. எடுத்தோன்னு அவனை சுட்டுருக்கலாம்னு. டே அவர் பையன்டா, அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவன்கிட்ட பேசி அவன் மனசை மாத்த கடைசியில அட்வைஸ் பண்ணவும் பாக்குறாருடா. அட்வைஸ் பண்ணி தான் வாங்குறாரு. அது மட்டும் இல்ல, எஸ்கேட்ட கூட சொல்லுவாங்க, இவனை தேடி ஒருத்தன் வருவான், அவனை சுற்றுன்னு மிரட்டுங்க, அவனை சுற்றாதீங்க அப்படிங்கிறாரு. இதுலயே தெரிஞ்சிருக்கணும். இருங்க சையத் ப்ரோ, ஓடிடில வந்து எக்ஸ்டெண்டட் கட்டா 3 hours 40 minutes வர வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் சும்மா ஓடிடில விட மாட்டான், டெலிட்டட் சீனா விடுவான். டெலிட்டட் சீன்ஸ் விடுவான். அதுல வந்து இந்த மாவீரன் மாதிரி பண்றான்ல எஸ்கே, மாவீரன் படத்துல வர மாதிரி மைண்ட் வாய்ஸ் அது வரும்னு நினைக்கிறேன் எஸ்கேவோடது. அப்புறம் இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டெலிட்டட் சீன்ஸ் இருக்கு போல, அதெல்லாம் விடுவாங்க. தான் துப்பாக்கியை கொடுத்து அந்த இதை சொன்ன மாதிரி சொல்றான். ப்ரோ வேட்டையன் ப்ரீ பிசினஸ் 400டா. டேய் எதை பேசிட்டு டக்குனு வேட்டையனுக்கு போயிட்டான் பாரு. எதை பேசிட்டு இருந்தா எதை பேசுற? சோர்ஸ் யார் தலைவா? வேட்டையன் ப்ரீ பிசினஸ் சோர்ஸ் எவனோ ஒருத்தன் போட்டிருக்கான் விடாமுயற்சி 275. லைக்கா என்டையர் ஓவர்சீஸ் விற்கவே மாட்டான், வேல்யூ பண்ணவே முடியாது. சரியா? லைக்கா வந்துட்டு என்டையர் லைக்காவோட தமிழ்நாடு ரிலீஸ் வந்து லெட் ஜெயிண்ட் வேல்யூ பண்ண முடியாது. அவன் வந்துட்டு உனக்கு 400 கோடின்னு சொன்னது. ரெட் ஜெயிண்ட் வந்து ரெட் ஜெயிண்ட் வந்து அது வந்து அவுட் ரேட்டா வாங்குறது, அவுட் ரேட்டா வாங்குனதா பிசினஸ். ரெட் ஜெயிண்ட் வந்து கலெக்ஷன் ஒட்டி கொடுக்குறது, கமிஷன் பேசிஸ்ல கமிஷன் பேசிஸ்ல கலெக்ஷனை மட்டும் தான் நீ பார்க்க முடியும். அவுட் ரேட்டா வித் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட தான் நீ பிசினஸ் பார்க்க முடியும். அதனாலதானே வேட்டையன் வந்துட்டு பார்த்தேன்னு சொன்ன அவுட் ரேட்டா தமிழ்நாடு விக்கல, அவுட் ரேட்டா விக்கல. அவங்க வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொடுக்குறாங்க, கலெக்ஷன் என்னவோ அதுல கமிஷன் கொடுத்துட்டு மீதி ஷேர் எடுத்துக்கிறாங்க. சச்சின் ப்ரோ கேக்குதா? ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க.
எனக்கு ஒரு அந்த படத்துல எல்லாமே எனக்கு கிளியர் ஆயிடுச்சு, 4 டைம் பார்த்தேன். பட் அந்த சிவகார்த்திகேயன் கேமியோ வரும்போது மட்டும் அந்த சிவகார்த்திகேயன் எதுவும் சொல்லுவோம்ல, நான் புடிச்சிட்டேன் 2K கிஸ், அது அப்படியே வரும் அந்த சீன்ல. அது எனக்கு அந்த ஆமா ஆமா டைலாக் அப்படி அதுல எப்படின்னா ப்ரோ தளபதி அப்படின்னு வந்துட்டு தளபதி சொல்லுவாப்ல, ப்ரோ கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லுவாப்ல இல்லையா. அப்ப சிவகார்த்திகேயன் நினைப்பாரு, ஓகே நம்மளே 10 பேருக்கு ஒரு வயசானவங்களுக்கும் தெரியுது நம்மள, அவர் ஒரு ஓல்டு மேன் தானே தளபதி, ஓகே நம்மள வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுக்கும் தெரியுது இல்ல அப்படின்னு அவர் என்ன அவன் அவங்க நினைக்கிறாரு, தளபதி வரும்போது சொன்ன மாதிரி கிட்ஸையும் பிடிச்சாச்சு பெரியவங்களையும் பிடிச்சாச்சு. இல்ல வரும்போது கூப்பிடுவாரு, எஸ்கேன்னு சொல்லுவான் ஃபேன்ஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு, ம். தளபதி சொன்ன மாதிரி கிட்ஸ் மட்டும் இல்ல அடல்ட்டையும் பிடிச்சாச்சு அந்த இவ்வளவு மாதிரி டைலாக் சொல்லுவான். கேட்கற அளவுக்கு நீங்க பாத்தீங்க. எனக்கு உண்மையிலே அது கேட்கலடா. தலைவா நானும் அது கேட்டேன். நான் அது ஃபர்ஸ்ட் டைம் அப்படி இருந்துச்சு, ஆனாலுமே செகண்ட் கீழே சப்டைட்டில் வேற போட்டாங்க ப்ரோ, சப்டைட்டில் இருந்துச்சு கேப்டன் ப்ரோ. ஆனா பிஜிஎம் வந்துட்டு கேப்டன் பிரபாரன் பிஜிஎம் சொல்றாங்க. எனக்கு அது ஆமா இப்போ இல்ல வரைக்கும் கேட்கல. அது எனக்கு ஆட்டமா ப்ரோ ஆட்டமா அப்படின்னு ஒரு ராஜேஷ் ப்ரோ நீங்க ரீமிக்ஸ். வேற கிளியரா இருந்துச்சு. அதுல எது தெரியுமா, ஒரு லுக் மாதிரி ஒண்ணு விடுவாரு. அப்போ ஒரு கத்தனது கேட்கலடா. அவர் மாஸ்டர் கலெக்டருக்கு முன்னாடி ஒரு க்ளோஸ் அப்ல ஒரு ஸ்லோ மோஷன் ஒண்ணு வைப்பானுங்க, அப்ப ஓடும் அந்த பிஜிஎம், நல்லா தெரியும் அந்த பிஜிஎம், சரி செம்மையா இருந்துச்சு அது. சரி, இந்த உதயநிதி என்ன பிளாக் ஷீப் அவனோட சேனல், அதனால அதுல வந்து ரஜினி வந்து நம்பர் 1 ப்ரூவ் பண்ண பாக்குறானா அந்த ஷோ எல்லாம் நடத்தி. என்னவா? ஆமா, அது எப்பயோ அந்த அஜெண்டா ஸ்டார்ட் ஆயிருச்சு. உனக்கு இப்பதான் தெரியுமா? இந்த 50 ஹவர்ஸ் இதெல்லாம் தேவையே இல்லாம என்னமோ புதுசா அவருக்கு ஏதோ பீக் இருக்கிற அது மாதிரியும். மட்டும் இல்ல, ராத்திரி ட்விட்டர்ல நடந்துட்டு இருக்குது பாரு, அதுவும் அவங்களுடைய சேனல் தான் அது. அங்கேயும் ரஜினி நம்பர் 1 ப்ரூவ் பண்றது தான் எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குது. என்ன ஒரு தொலைக்காட்சிங்கும் போது தண்ணியை போட்டு வந்து பேச முடியாது, ட்விட்டருங்கிறதுனால மூஞ்சிலாம் தெரியாதுல்ல, சரக்க போட்டு வந்து என்ன வேணாலும் பேசலாம். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். சரி என்ன அசினாம 69 சரி, ஆமாப்பா, அவரு தாய்லாந்து போய் ஒரு வெற்றினா டேட்டா படத்துல காப்பி அசின் பண்ணிட்டு நடிக்கிறாங்க, வருவார்ல, அது எல்லாரும் எதுக்குன்னு நல்லபடியா சொல்லவே என்ஜாய் இல்லைல்ல பண்ணுங்க. அவங்க. என்னது ப்ரோ தாய்லாந்துல? தாய்லாந்து போய் ஒரு டேட்டா காப்பி பண்ணிட்டு வருவார்ல, அது எதுக்கு நீ ஏன் சொல்லவே இல்லை? அதுல எதுவும் இருக்கா? ஆமா அதுல ஏதாவது சொல்லி இருந்திருக்கலாமோன்னு எனக்கும் தோணுச்சு, எதுக்கும் தோணுச்சு. ஆனா சொன்னா அட்லீஸ்ட் அதுல ஒரு சின்ன பர்பஸ் இருக்கும், ஒரு இன்டென்சிட்டி இருக்கும், புரியுதா உனக்கு? ஆமா, பட் ஆனா நம்ம மிஸ் பண்ணிட்டோமா எதுவும் பார்க்காம, அதனால இல்ல இல்ல கேட்டேன். இல்ல இல்லடா, இல்ல அவ நீ அதை அதுல ஒண்ணுமே கான்சென்ட்ரேட்டே பண்ணல. வராதுடா. காந்தி மிஷன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு, இந்த மிஷன் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம் சொல்லுவாப்ல. அதுக்கப்புறம் இவர் வீட்டை பூட்டிட்டு ஸ்னேகா தூங்குனதுக்கு இல்ல அப்புறம் எந்திரிச்சு சையத் ப்ரோ, போவாரு. பார்ட்டியில ஒரு பொண்ணோட பிரபுதேவா ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் நைஸா பேசி கார்டை உருவிட்டு வந்து அக்சஸ் கார்டை, அதுக்கப்புறம் கிளப்புக்குள்ள வச்சு ஒரு ஃபைட் இல்ல ஃபைட் அவனுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் காடை பிளான். இது பண்ணாதான் வருவான். இல்ல இல்ல ப்ரோ, இல்ல அந்த இடத்துல பயங்கரமா சையத், இருக்கும் ப்ரோ. இல்ல சையத் ப்ரோ, பேராஷூட் சொல்லு சச்சின், சொல்லு சச்சின். இல்லடா, அந்த பேராஷூட்டை போட்டு குதிக்கிற லேண்ட் ஆகிற இடத்துல ஒரு பெரிய ஃபிளைட் நிப்பாடிப்பாங்க. ரேஞ்சோட ஒரு கார் அவங்கள பிக்கப் பண்ண வரும். பிரபுதேவா கோட்டை கழட்டுவாப்ல, இவர் ஆமா சிக்லெட்டை வாயில போட்டுட்டு ஆமா அந்த அப்ப ஒரு மொத்த பிஜிஎம் சீக்வன்ஸுமே அப்ப ஒரு மொத்த பிஜிஎம் கொடுத்துருப்பான் சீக்வன்ஸுமே அந்த சூப்பரா யுவன் சங்கர். நல்லா அந்த இருக்கும், அப்படியே மிஷன் இம்பாசிபிள் மாதிரியே இல்ல அது கொடுத்து அப்படியே ஆனா ரேப். அப்ப செம்மையா அது வராது வந்துச்சு. பண்ணிருப்பான். ப்ரோ. அப்ப அது வராது, அது வந்துட்டு சிக்லெட் போடும்போது தான் வரும். அவன் தளபதி லேண்ட் ஆகும்போது அந்த ரேப் வரும்ல. அந்த ரேப் அதுக்கப்புறம் சிக்லெட் போடும்போது தான் அந்த ம். அந்த இது ஆனா வரும். அந்த சிக்லெட் எனக்கு தெரிஞ்சு அவர் மாஸ்டர் பண்ணிட்டாரு. இன்னொன்னு யோசிச்சு பாத்தியா, இந்த பேராஷூட் சீனு பிளஸ் இந்த ட்ரெயின் சீனு, இதெல்லாம் எவனுமே குறை சொல்ல முடியாத மாதிரி எடுத்துதான் பாரு நீ. ஆமா ப்ரோ, இப்ப அதை சூப்பரா வச்சு நீ பண்ணிட்டான். ஏதாவது இது வந்து பாத்திருக்கே, நீ நெகட்டிவ் வந்து பாத்து, அல்லது ஒண்ணுமே ரிவ்யூவர்ஸ் பாக்கல. யாராவது அந்த பேராஷூட் சீன் அது விடுறா, ஸ்னேகா கிட்ட சக்கரை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை வேணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற சீன் இருக்குதா இல்லையா, அது ஆமா, ஒரு காமெடி சீனு. அதுக்கு அந்த ஒர்க் காமெடி பண்ணிருந்தானுங்க சீனுக்கு பாருங்க, விஎஃப்எக்ஸ் மொரட்டு ஒர்க் பண்ணியிருந்தானுங்க. கீழே பிச்சுட்டாங்க. பார்த்தா எனக்கு அல்லு நடுங்குது. ஐயோ ப்ரோ, அது எல்லாமே ரியாலிட்டியா இருந்துச்சு. உண்மையாவே வந்துட்டு அந்த கலரிங்ல இருந்து கீழே வெஹிக்கிள்ஸ், ஸ்கை ஸ்கிராப்பர், மேல ஸ்கை. கீழே அந்த ரோடு ஐயோ, தெரியுது பாரு, அது ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி இருந்தது உண்மையிலேயே. பிச்சுட்டாங்க. தலைவா அவனுங்க அதை ஓட்டுறேன்ற பேர்ல, ஏன்னா அது காமெடிக்குன்னு வச்சதுடா. இத விவேகம்ல இல்ல மரத்தை தொங்கிட்டு இல்ல இல்ல பேசுவான்ல அது அப்படி சச்சின். கிடையாது. அத. என்னன்னா அது வந்து இட்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் ஏஜென்ட் பர்சனல் லைஃப். என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு தெரியாம ஏஜென்ட்டா இருக்காங்களே நிறைய பேர் அப்படிதான். நீங்க ஆல்மோஸ்ட் நீ கேக்குறாங்க, இவங்க வீட்டுக்கே தெரியாதவா ஷேட்ஸ்ல ஃபேமிலி மேன் படம் எல்லாம் பாத்திருக்கியா நீ? ப்ரோ இதுல ஏஜென்ட்டா இருக்கிறவங்க பொதுவா அந்த டிஸ்க்ளோஸே பண்ணிக்க மாட்டாங்க ப்ரோ. அதுல ஃபேமிலி அது மேன் முதல் இது ரூல்ஸ் நிறைய காமன் ப்ரோ, பேருக்கு. இது யாருமே சில இதை பேர் சொல்லிக்க தான், மாட்டாங்க. அதாவது ஃபீல்டு ஒர்க் பண்றவங்க கிட்ட வீட்டுல கூட நீ வந்து இதுன்னு சொல்லக்கூடாது. ஃபீல்ட் வீட்டுல ஆபீசர் அந்த தப்பு தான் பண்ணான் நெல்சன். ப்ரோ, ஆக்சுவலி வந்து இந்த ஸ்பைக்காக சொல்லவே ஸ்பை கூடாது. த்ரில்லரா, இந்த பையே ஸ்பை ஏஜென்ட்ஸா இருக்கவங்க சையத் ப்ரோ, யாருமே ரிவீல் பண்ண மாட்டாங்க. சையத் ப்ரோ, துப்பாக்கியிலே தளபதி வந்துட்டு அவர் மிலிட்ரின்னு தான் சொல்லுவாரு. பட் ஆனா டபுள் ஏஜென்ட்ன்றது வீட்டுல இருக்க யாருக்குமே டபுள் தெரியாது. ஏஜென்ட் கிடையாதுடா, அப்படி சொல்லிடாதடா. டபுள் டி ஏஜென்ட்னா டி தீவிரவாதிக்கும் சேர்ந்து வேலை செய்யணும்னு அர்த்தம். டிஐஏன்னு சொல்லுவாங்க, டிஐஏ. டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட். ஓகே, டபுள் தப்பா ஏஜென்ட்னா சொல்லிட்டேன், டிஏஏ தான் ஆமா ஆமா டபுள் ஏஜென்ட் துரோகின்னு சொல்லி. அர்த்தம்.
இல்ல சையத் ப்ரோ சச்சின், நாங்க நம்ம படத்துக்கு முன்னாடி ஒரு நாள் மட்டும் டிஸ்கஸ் பண்ணோம்ல, இந்த படத்துல மிஷன்ஸாவே நிறைய இருக்கும்னு நம்ம நினைச்சோம். கடைசியில பார்த்தா மிஷன்ஸா நமக்கு அவ்வளவா காட்டாம அங்கங்க வெறும் அதுதான் ஃபேமிலி தலைவா மூவி. ஃபேக்குன்றது. அவன் ஃபேக் பண்ணதே அதுதான். ட்ரெய்லர்ல அப்படி இல்ல நம்ம காமிச்சிட்டு எவ்வளவு பேசணும். அந்த ட்ரெயின் சீனுக்கு வந்து ஒரு மிஷன் இருக்கு, அப்புறம் அந்த பார் சீன்ல ஒரு மிஷன் இருக்கு, 3-4 மிஷன் கால்குலேட் பண்ணோம்டா. எனக்கு சரி ஃபர்ஸ்ட் லுக் எனக்கு வந்து அந்த வந்துச்சுல்ல 3 அப்ராட் சீக்வன்சஸுமே எனக்கு மன நிறைவா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேங்கர், அது வந்து இந்த ட்ரெயின்ல வச்சு, அது கென்யால, அது துனிஷியால எடுத்திருக்காங்க, கென்யான் படத்துல வருது ஓகே. பேங்காக் சீக்வன்ஸா இருக்கட்டும், அதுல இருந்து எமோஷனல் அவுட் பஸ்டா இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்சஸ் நல்ல சூப்பரா, அந்த நல்ல கரிஸ்மெட்டிக்கா அந்த பேராஷூட் ரைடு, அந்த சீக்வன்ஸா இருக்கட்டும், அது அது எல்லாமே பேங்காக்ல சூப்பரா சேஸ், அந்த சேஸ்லாம் நல்லா உண்மையிலேயே அந்த சினிமோட்டோகிராஃபி ஷார்ட்லாம் பயங்கரமா இருந்தது, நல்ல ஃபாஸ்ட் கட்டு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரஷ்யால எனக்கு ரொம்ப மாஸ்கோ மெச்சூர்டா மாஸ்கோல அந்த பையனை முதல் தடவை பார்க்கும்போது யுவன் சங்கர் ராஜா ஒரு பிஜிஎம் போட்டுக்குவான், மாஸ்கை கலட்டுவாரு. என்ன கலட்டு அப்போ நம்மளுக்கு தெரியாது பர்பஸ்ஃபுல்லா இவனை மீட் பண்ண விட்டுருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆக்சிடென்டலா மீட்டிங் மாதிரி தான் இருக்கும் அது அந்த சண்டேல. அதுக்கப்புறம் பிரசாந்த் சொல்லுவாரு, அப்படி அவன் பார்வை இன்னும் அப்படி இல்ல, செத்துட்டான்டா ஐநோ அப்படின்னு ஒரு பேசுறது. நெக்ஸ்ட் டே ஜீவனே இவரை தேடி வந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்கோ எபிசோடே எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப என்ன சொல்றது, லைக் அந்த மாஸ்கோ எபிசோடுக்கு நான் இன்னும் ரசிச்சு பார்த்தேன். அதனால நான் சொல்றேன், முன்னாடி இப்படி ஜெயராம் பேசுறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த மலையாளம் கலந்த தமிழ்ல. உனக்கு கூட ஒரு லைஃப் வேணாமாடா காந்தி, ஐயோடா. நீ ஃபீல்டு வேணான்னு சொன்னேன், இமிகிரேஷன் வேலை வேணும்னு கேட்டேன், நான் ஏதாவது சொன்னேனா? இல்ல நல்ல ரோல் ப்ரோ.